நான் பேபி அன்சைன் லைவ் பார்த்துட்ருந்தேன். நான் நேற்றுக்கே பார்த்தேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்தவுடனே விஜய் வரமா உட்காந்துட்டு அந்த புதினா எல்லாத்தையுமே எடுத்து, கருவேப்பிலை எல்லாத்தையுமே லீவ்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் அழகாக எடுத்து உள்ளே வச்சுட்ருந்தாரு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ராகி சேமியா பண்ண போகிறாங்க. இங்கே வந்து மணியும் விஷ்ணுவும் வந்து தேங்காய்லாம் திருவிட்டுருக்காங்க. ரொம்ப சின்சியராக அந்த பாய்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் பாய்ஸ் எல்லாருமே நல்ல ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தினேஷ்க்கும் விஷ்ணு விஜய்க்கும் ஒரு கன்ஃபியூஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவர் விஜய் சொல்கிறாரு, ஸ்டீமர் மெத்தடில் நம்ம ஸ்டீம் பண்ணி ராகி சேமியாவை வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய குக்கிங் டிப்ஸும் கிடைக்குது. பட் விஜய் வர்மா என்ன சொல்கிறாருன்னா, எங்களை காப்பி செய்யாதீர் அப்படின்னு சொல்லிட்டே காமெடியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். இந்த பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிச்சன் ஒர்க்கில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. அண்ட் தினேஷ் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், அவருக்கு ஓசிடி இருக்குதுன்னு, அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அவருக்கு வந்துட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட க்ளீன் இல்லாமல் இருந்தால் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு மைன்யூட்டாக கட்டிலுக்கு அடியில் இருக்கிற சின்ன சின்ன துரும்பு வரை எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா ஃபன்னாகவும் நல்லாவும் இருக்குது. நேற்றுக்கே மணி வந்து கீரையெல்லாம் ஃபுல்லாக அரைஞ்சி கொடுத்தாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வாரம் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் பாய்ஸ் வந்து பக்காவாக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரி அன்சைன் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.